ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நரிக்கூட்டம் சேனல். இன்னைக்கு மெக்கில் வேலை பார்க்குற ஒருத்தரை தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம், உங்கள் பேர்? ஐயா என் பேரு பாத்தீங்கன்னா சித்தப்புயா. எதனால உங்களுக்கு சித்தப்புன்னு பேர் வச்சாங்க? ஐயா அது இல்லை, என்னன்னா உங்கள் பேரே எனக்கு அதானா? வேற ஒரு பேர் இருந்துச்சுயா. பெரியப்பா. இவங்க இங்க எல்லாரும் என்கிட்ட ஜாலியா பேசி பேசி அப்படியே சித்தப்புன்னு வச்சாங்க. கடைசியில என் உண்மையான நேமே மறக்க வச்சிட்டாங்கய்யா. சித்தப்புன்னு உங்களுக்கு யார் சார் பேர் வச்சா அந்த மெக்கு டிபார்ட்மெண்ட்டில்? ஐயா அது என் கூடயே என் கிளாஸ்மேட் ஒருத்தர் இருந்தாருயா. அவர் அப்ப அவர் பேர் மேனேஜரா ஐயா? இருந்தாரு. அவர் மேனேஜர் பேர் விஜய் மிகாயா. ஓ, அவர் உங்கள் கிளாஸ்மேட்டு. இன்னைக்கு 2 பேரும் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? நான் இங்க நின்றுட்டு இருந்தேன், அவர் மேனேஜரா இருந்தாருயா. ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே வேலை பார்க்குறீங்க? நான் வேலையில சேர்ற கதை கேளுங்க. அந்த கதையா? சரி சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் என் ஃப்ரெண்டு தான் மேனேஜர் ஆனாரு. நான் வெட்டி பையனா சுத்திட்டு இருந்தேன். அப்போ டெய்லியும் அவன் இங்கே ஆன் டியூட்டி போடும்போது நான் அந்த கராஜ் இருக்குல்ல, அங்கேயே நிற்பேன். அங்க இல்லைன்னா இந்த மெக்கிக்கிட்டே நிற்பேன். சரிங்கய்யா. அங்கேயே நிற்பேனா. ஸோ அதனால சும்மாவே நிற்காதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு இங்கே நிற்க வச்சிட்டாருங்கய்யா. அப்படிதான் இந்த வேலை இருந்துச்சு. சில சில தற்கொலைகள் நடுவில் வந்தாங்கய்யா. அசிஸ்டன்ட் மேனேஜர் அவன் என்ன படாத பாடு படுத்திட்டாயா. ஓ அப்படியா? ஆமாய்யா. சரிங்கய்யா, நீங்கள் எத்தனை வருஷமா இந்த மெக்கில் வேலை பார்க்குறீங்க? நான் பிறந்ததுலேருந்துன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்கய்யா. ஒரு 4 வருஷமா இங்கதான். சரி, நீங்கள் உங்களுக்கு ஒர்க்கிங் டைமு? ஒர்க்கிங் டைம் ஃபுல் டைம் டியூட்டியா. அது நீங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு வீடு எதுவும் கிடையாதா? எப்போவுமே இங்கே தான் இருக்கீங்க? இங்கேயே சாப்பிடுவேன், இங்கேயே தூங்குவேன், இங்கேயே எல்லா வேலையும் பண்ணுவேன். சரி, அப்போ நீங்கள் மெக்குக்கு என்ன ஜாப் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க? ஐயா மெக்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இங்கே வேலை செய்கிற மெக்கானிக்கெல்லாம் நல்ல காராக பார்த்து எங்கேயே போய் விட்டு சாகணும்னு கார் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காருயா என் ஃப்ரெண்டு. ரைட்டியா, நீங்கள் இப்போ எல்லாருக்கும் ரோட் இருக்க ரெண்ட் கொடுக்குற ஆள் நீங்கள்? ஆமாய்யா. ஓ ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ ட்ரோ ட்ரக்ஸ் மெக்கானிக்ஸ் கொடுத்துருப்பீங்க? அது அன்லிமிட்டட்யா. லிமிட்டட். இது வரைக்கும் நீங்கள் கணக்குன்னு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? ஒரு 1000 கொடுத்துருப்பேன். ஐயா கேமராமேன் ஆகிய நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க கேமராமேன். இது ஐயா நிறைய டோ ட்ரக் எடுத்து கொடுக்குறேன்றீங்களே, இந்த மெக்கானிக்கெலாம் அதை அன்ரென் பண்ணாமல் போயிட்டுருக்காங்கன்ட்டு நியூஸ் வந்துச்சுயா, அதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயா அது என்னன்னா எல்லார் மண்டையிலையும் 4 சாத்தி கரெக்டாக வச்சுருந்தாருயா என் ஃப்ரெண்டு மேனேஜர் விஜய் மிகா. அப்போ எல்லாரும் கரெக்டாக இருந்தாங்கய்யா. அப்போ எப்படி இது இப்படி மாறிச்சு நீங்கள் நினைக்கிறீங்க? அது நான் சொல்கிறேன், அதான் சொல்லுங்க சார். அவன் பின்னாடியே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருந்தாயா. அவரனால இப்படி மாறிடுச்சா? ஒரு மேனேஜர் ஆனதுக்கு 4லேருந்து இப்போ வரைக்கும் இப்படிதான். ஓகேயா, இது வரைக்கும் நீங்கள் ஏகப்பட்ட எம்ப்ளாயிஸ் இங்கே வேலை பார்த்துருக்காங்க. நீங்கள் 4 வருஷமா இருக்கீங்க. இதுலேயே பெஸ்ட் எம்ப்ளாய் அப்படின்னா நீங்கள் யாரையா சொல்லுவீங்க? கேப்டன் லியோட ஒரு பையன் இருக்காங்க. அவர் நீங்கள் பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்களா? ஆமாய்யா, அவர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் கார் எடுத்தானா 100 பண்ணிட்டு போவான். எனக்கு எப்பயும் மரியாதை கொடுப்பான், என்கிட்ட எப்பயும் பேசிட்டு இருப்பான். சரியா, இப்போ சமீப காலமாக நியூஸ்லேயும் சரி பிடி சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மெக்கானிக்ஸ் யாரும் மெக் சைடில் இருக்கிறதில்ல, இஎம்எஸ்லேயே போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐயா அது இப்போ இருக்க மேனேஜர் பண்ணுற ரூல்ஸ். இப்படி மெக்கில் இருக்காதீங்க, இஎம்எஸ்ல போயிருக்கு, மேனேஜர் ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஐயா அப்படி போடல, ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணும்னா போங்கன்னு போட்டிருக்காருங்க. ஆனால் இவனுங்க ட்ரீட்மெண்ட்ன்ற பேரில் ஃபுல் டைம் இஎம்எஸ்ல தான் இருக்கேன். நீங்களும் அது ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறீங்க. அது சொல்ல முடியாது, இருந்தாலும் வயசு பசங்க எதுவும் சொல்லக்கூடாதுயா. சரிங்கய்யா. சார் மெக்கானிக்கில் தான் வயசு பொண்ணுங்க வேலை பார்க்குறாங்களே.
கேமராமேன் யார் அடிச்சு பறக்க விட்டுருவேன். ஒன்றும் யாரு இல்லையா ஒன்றும் இல்லை அந்த அழகான பொண்ணு பேர் ஏதோ வருவியா? அது கூட ஏதோ சரி, கேவலமான நாளைக்கு ஒரு மேனேஜருக்கு வந்து கல்யாணம் பண்ண போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓ, ஐயோ. ஐயா, ஐயோ, லியோ wife அ பத்தி பேசுறீங்களா? லியோ ஒய்ஃபை பத்தி எல்லாம் பேசல, எம்ப்ளாயை பத்தி தான் பேசுறோம். அதாவது நீங்க தானே சொன்னீங்க கல்யாணம் பண்ண ஒய்ஃப் போறாங்கன்னு தான் சொன்னோம், பண்ணிட்டாங்கன்னு சொல்லல. பண்ணிடுவாயா? லியோ பத்தி என்ன தெரியும்? எப்படி என்ன தெரியும் சொல்லுங்க. சரி லியோ பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஆமா, கேப்டன் லியோ உங்க மேனேஜர். இப்போ அவர் தானே மேனேஜர், கரண்ட் மேனேஜர். மேனேஜரா அவரை பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க. அவரை பத்தி புதுசாதான் அந்த வார்த்தை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி ஆலியா விஜய்மிகா கருத்து சிரிக்காதீங்க. இன்டர்வியூ எடுக்க சொல்லி சிரிக்கிறீங்க. கேமராமேன் காமெடி பண்ணா ஐயா நம்ம பின்னால இருந்து பேக்ரவுண்ட்ல சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இவ்வளவு நேரமா முடியலையா? சரியா முழுசா கேட்டு சரிங்க. விஜய்மிகா மேனேஜருக்கு அடுத்து நான் மேனேஜர்னு சொல்லி வந்து மரியாதை கொடுத்தது கேப்டன் லியோக்கு தான். விஜய்மிகா 4 பேர் பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு, கேப்டன் லியோ 10 பேர் பின்னாடி சுத்திட்டு இருக்கதா வந்து கேப்டன் லியோ விஜய்மிகாவோட சிஷியன்றத ப்ரூவ் பண்றாரு. வேற ஒண்ணு பொண்ணுங்க பின்னாடியே பசங்க பின்னாடியே வெக்க வளர்க்கல, உங்க ஃபேமிலிக்கு தான் ஆட்களை வளர்த்துட்டு இருக்கீங்க. வெக்க வளர்த்தாச்சு. விஜய்மிகா வந்து பொண்ணுங்க பின்னாடி ஊரோட பாப்புலேஷன் வந்து ஹை பண்ணணும். அப்பதான் மெக்கு வளரும். மெக்கு வளரணும்னா இருங்க, இது கரெக்டா இருக்கு. கேப்டன் இல்லையா, என் பேர் கவர்மெண்ட் ஆபீசர் கேட்டுக்கோங்க. கேப்டன் லியோ தான் வந்து பாப்புலேஷன் அதிகப்படுத்திட்டு இருக்காரு. அவரே வந்து அவர் ஒருத்தர் மட்டும் அவரே சொல்லிட்டாரு. வேற யார் சார் வேற யார் இப்படி பண்றாரு? அதான் சொன்னேன், அசிஸ்டன்ட் மேனேஜர்னு ஒருத்தன் தற்கொலை இருந்தான், அவன் மேனேஜர் ஆனாயா? இருந்த பாப்புலேஷன்ல கம்மி பண்ணிட்டு போயிட்டாயா? எனக்கு புரியல, அவர் என்ன கொலை குற்றம் பண்ணாரா? கொலை குத்தமா இல்லையா, பாப்புலேஷன் கேப் இன்க்ரீஸ் பண்ண விடாம மெக்கிலே இருக்க வச்சிட்டாயா? அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆன் டியூட்டி போட்டுட்டு பின்னாடி சுத்துறது தான் வேலை. மெக்கில் வந்து இருக்காங்கல்ல, ஆன் டியூட்டி பண்ண மாட்டாயா? நான் அது அடிச்சு சொன்னேன், ஆன் டியூட்டிலாம் பண்ண மாட்டாரு. ஆன் டியூட்டில அவர் ஏதோ பின்னாடி சுத்திருக்கான ஆதாரங்கள் இருக்கா, அது பேசிக்கிட்டு இருக்காங்க தரப்புல. அவர் வந்து எப்பயும் ஆஃப் டியூட்டியே போட மாட்டாரு, எல்லாமே ஆன் டியூட்டில தான் இருப்பாரு. அதனால எப்பயுமே அவன் ஆஃப் டியூட்டில வரனால ஆன் டியூட்டின்றது கணக்கே அவர் கிடையாது. எப்போ ஊருக்குள்ள வந்தாலே அவர் டியூட்டில தான். அது ஆன் டியூட்டி ஆஃப் டியூட்டி கணக்கு கிடையாதுன்னு சொல்லணும், ஆன் டியூட்டி கணக்கு கிடையாதுன்றீங்க. சரி கேமராமேன் அட்ஜஸ்ட் பண்ணது போதும், வயசாயிருச்சு, அப்படிதான் கொஞ்சம் திக்கும். 4 வருஷமா இங்கதான் நிக்கிறேன். ஸ்கூல்ல எதுவும் கொடுக்கலையா? நின்னுட்டே தான் வேலை பார்க்குறீங்களா? ஐயா அது ஸ்டூலா? ஐயா எனக்கு வந்து ஒரு ரூமே கொடுத்தாங்கய்யா. எங்க இருக்கு? அதுலதான் வந்து நீங்க பாப்புலேஷன் வந்து இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது அங்க வந்து லியோக்கு வந்து இடம் கொடுத்துருக்கியா? அவர் வந்து பாப்புலேஷன் அடிச்சு புடிங்கிட்டாரா? இப்போ வந்து அந்த பாப்புலேஷன் வளர்க்கலையா? இப்போ வந்து அங்க என்னோட அண்ணன் இருக்காயா. அண்ணன் கூடவா? நைஸ் கேப்டன் லியோ. அண்ணன் கூட இல்ல, ரியல் என்ன இல்லையா? அதாவது பெரிய அவர் பேர் வந்து பெரியப்பாயா, என் பேர் சித்தப்பா. அவர் பேர் இவர் பேச பேச கேப்டன் லியோ பத்திய உண்மைகள் வெளியே வந்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நரிக்கூட்டம். நீங்கள் பார்த்துக்க நரிக்கூட்டம். நான் ரிப்போர்ட்டர் ஜாந்துரையாஜ், கேமராமேன் குள்ள நரியுடன் போயிட்டு வரேன் காய்ஸ். இன்னும் போயிட்டு வரேன். இன்னும் முடிச்சுட்டு போயிட்டீங்க இருங்கயா? என்ன பத்தி கேக்குறீங்க? கேப்டன் லியோ பத்தி நிறைய உண்மையில வந்து கக்குவாங்க, அது வந்து ஆபத்தா போலாம். ஐயா இன்னும் ஜேடியை பத்தி சொல்லுங்க. ஜேடி மேனேஜர் சொல்லுங்க. ஜேடி பத்தி பேசலாம், வாங்க ஜேடி பத்தி பேசலாம். அதுக்காக தான் கேளுங்க ஐயா, அவர் எதுக்கு போனஸ் நல்லா வந்து இந்த பாருங்க, அவர் இன்னொன்னு ஒரு இது சொல்றாரு. இருங்க, அவர் பக்கம் கேமரா தூக்கு. சார் நீங்க வாங்க சார். நீங்க யார்? எம்ப்ளாய் உள்ள வாங்க. எம்ப்ளாய் உள்ள வாங்க. மிஸ்டர் ஐயா நான் சொன்னது யாரு, நீங்க செய்யறது யாரு? சார் வணக்கம், உங்க பேர் என்ன? ஐயா என்ன எடுக்க வந்தீங்க நீங்க? இருங்க இவரே எடுப்பாரு. ஐயா என் பேரு சஞ்சய். கேமராக்குள்ள பிரவீன் நீங்க என்ன சொல்ல எதிர்பார்க்கறீங்க? ஐயா அவர் இருக்கிற வெக்கம் வந்து பாத்தீங்கன்னா மெக்காந்தரி. மேனேஜர் வந்துட்டு என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குதுங்க? சார் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க கேப்டன் சார், உங்களை திருப்பி கூப்பிடுறோம். சார் நீங்க சொல்லுங்க. அப்படியா சார்
என்ன அந்த தாத்தா வயசும் இவர் வயசும் கேப்டன் லியோ வயசும் ஒரே மாதிரி இருக்கு சார் சொல்லுங்க சாரி அந்த சித்தப்பா வயசும் அதான் ரெண்டு பேரும் இது பாப்புலேஷன்ல ஒருத்தரா இருப்பாரு. அது அவர் பாப்புலேஷன்ல நீ ஒருத்தனா இருக்க போற. இல்ல சார் சொல்லுங்க சஞ்சய் ராமசாமி சார் சொல்லுங்க. நீங்க வந்து மேனேஜர் ஜேடி பத்தி ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. சஞ்சய் நீங்க எப்படி வேலையில செஞ்சீங்க அதை சொல்லுங்கயா. அது சொல்லுங்கயா. அதான் இன்டர்வியூவர் நீங்க என்ன வராது. நீங்க சொல்லுங்க சார். இதனால அந்த எக்ஸ் மேனேஜர் ஜேடி அவங்கள வேலையை சேர்த்தாரு அதை சொல்லுங்க. டக்குன்னு அது சொல்லுங்க. வந்து பாத்தீங்கன்னா எங்க மேனேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கும் மேனேஜருக்கும் ஆகாது. அதனால வந்து நான் பிடி எடுத்து நின்றனால எனக்கு மேனேஜர் வேலை போட்டு கொடுத்தாரு. இதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் மேனேஜர் பாத்துக்கோங்க. நீங்க வந்து பிடிய எதிர்த்து பேசுறதுனால உங்க மேனேஜர் உங்களுக்கு அது முக்கியமா யார பேசுனீங்க? ஜேடி ஏதோ நீ காதுல ஊதுறாரு. ஏதோ இன்டர்வியூவர் காதுல ஊதுறாரு. காது ஏதோ டஸ்டா இருந்தது இருக்காதா லைட்டா. நீங்க சொல்லுங்க. அப்ப ஜேடி வானவிலா சார் நீங்க தான் வந்து பெரியப்பா கூட ஏதோ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாரு சித்தப்பா. சாரி சார். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது உங்ககிட்ட அடுத்தது வரேன். மிஸ்டர் கேப்டன் லியோ ஒன்னு ஃப்ரேம் உள்ள வாங்க இல்ல ஃப்ரேம் விட்டு வெளிய போங்க. அதை விட்டு நடுவுல வந்து நின்னுட்டீங்க. சாரி வெளிய போறேன். இங்க வேற திரும்ப வந்து நீங்க சொல்லுங்க சார். சஞ்சய் ராமசாமி நான் சொல்றேன் சார். ஏய் லைட்மேன் ஒழுங்கா புடிடா ரைட். அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன வெட்டியா லைட் லைட்டா புடிடா ரைட். அவர் இருக்கிறது வந்து கேமராமேனா ஒரு கேமரா சென்ஸ் இல்லாம கத்துறியா கேமராமேன்ங்கறீங்க. ஐயா லைட்மேன் வந்து ஒழுங்கா லைட் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. இன்டர்வியூல சிறிய தடங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிங்க. ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் வணக்கம். மேனேஜர் ஜேடியை பத்தி நீங்க அது இப்ப சொல்லலாம். இப்ப எந்த தடங்களும் வராது. யார் நல்லா பேசணும். ஐயா காதுல ஊதிட்டாரு பாருங்க. நல்லதா வரும் சார். நடுவுல பேசாதீங்க. என்ன நீங்க சொல்லுங்க. உண்மையை சொன்னா கோவர்த்து ஜேடி. ஐயா நான் இப்போ உண்மையை சொல்லலாம். உண்மையை தான் சொல்லணும். இன்டர்வியூ சொன்னீங்க மேனேஜர் உங்க வேலையில சொன்னா மேனேஜர் கேமராமேன் பதவியில சேர்த்துறோம். எங்க சேனலுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. உங்களனா நாங்க வந்து ஹையர் பண்ணிப்போம். இங்க நீங்க வேலைக்கு போடாம அதனால நீங்க உண்மையை சொல்லுங்க. சார் பாத்தீங்கன்னா அவர் மெக்கில் வந்து இருக்கிற போதே வந்து அவருக்காகவே வந்து பேர் வந்து வேலைக்கு சேர்ந்தாங்க. அவர் கூட வந்து ஜாப் பண்றாரு. அவர் வானவிலா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஜாப் பண்றதுக்கா? ஐயோ சார் என்ன சொல்றீங்க? ஒரு சார் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பாட்டு என்னன்னு சொல்றீங்க? 10 மணிக்கு மேல ஜாபா? சார் நான் அப்படி சொல்ல. அவர் 12 மணி அவரு கூட கேமரா இருக்கு கூட பார்க்க மாட்டேன். பாத்துக்கீங்க. ஒழுங்கா பேசுன பேசல வெளியே போயா கேமரா விட்டு எப்படி பண்ற? அவன் என்ன இவனா சொல்லையா? ஐயோ நான் வந்து அவர் கூட வேலை செய்யறதுக்காக வந்து நிறைய பேர் வந்து ஜாப் தேடி வந்தாங்க. இல்ல எனக்கு புரியல. அவன் கூட நீங்க ஏன்டா வேலை செய்ய தப்பானே புரிஞ்சுப்பாங்க. அப்படி கரெக்டா சொல்லு. ஐயா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெக்குக்கே வந்து ஒரு அடியாளமா இருந்தாருயா. அடியாளா இருந்தாரா? ஏன் சண்டை அடியாளா? ஆமாயா அப்படிதான் வச்சுக்கோங்க. அப்படிதான் கூகுள் மேப்ல வேலை செஞ்சிருக்காரு. அப்ப மெக்குக்கு வேலை செய்யலையா? ஜேடி அவர்கள் வந்து அடியாளாக சுத்தி இருக்கிறார். ஆமா ஐயா அப்படிதான் நான் சொல்ல விரும்பல. அவர் வந்து பாத்தீங்கன்னா அது நீங்க தெளிவா சொல்லுங்க சார். என்ன சார் நீங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஐயா நீங்க இப்படிதான் நடுவுல கேட்டீங்கன்னா நான் பயந்துருவேன். அப்ப என்ன பண்ணுங்க யோசிச்சுட்டு வாங்க. நான் அடுத்தால இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நான் இந்த இடத்துக்கு நீங்க மூவ் பண்ணி அடுத்து பின்னாடி நில்லுங்க. கியூவா அப்படின்னா ஐயா 12 மணிக்கு மேல ஜேடி உங்க கூப்பிடுவாயா? இப்ப வந்து ஸ்டாக்னு ஒன்று இருக்குயா. கியூ வந்து வரிசையா நிக்கிறதுயா. ஸ்டாக்னா சேர்த்து வைக்கிறதுயா. இன்டர்வியூக்காக ஆமா போங்க அப்படி போங்க. அடுத்தது நம்ம இன்டர்வியூக்காக சிறப்பாளி மிஸ்டர் ஒரு எங்க மேனேஜர் ரதேஷ்குமார் வாங்க. அவன் சொல்ல மாட்டேன்னு தெரியும்டா. ஏன்டா நீ நடுவுல போய் ரதேஷ்குமார் வாங்க.
லவுண்டு போடா சொல்லுங்க. சஞ்சய், லவுண்டு போடா சார் நான் சஞ்சய். ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு டேய், டேய், போயிடுறேன் சஞ்சய் சார். மறைக்காதீங்கடா. சொல்லிட்டு போங்க. அவனை பத்தி என்ன சொல்றீங்க? கேமரா சென்சிங். ஏதாவது ஒழுங்கா சொல்லிட்டு போங்க. ரதேஷ்குமார் வணக்கம். லைட் மேன், உங்க லைட் வந்து கை தெரியுது. லைட் மேன் வணக்கம், கேமரா வணக்கம், ஃப்ரேம்க்குள்ள. ஓகே, நீங்க வந்து இஎம்எஸ்ல இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா சார். நீங்க எவ்வளவு வருஷமா வந்து இஎம்எஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 3 வருஷமா பாக்குறேன் சார். ஓகே சார், 3 வருஷமா நீங்க அடிக்கடி மெக்குக்கு வந்திருக்கீங்கல்ல, இங்க இருக்கிற சித்தப்பா அப்படின்னு கூப்பிடுறாருல, அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சித்தப்பா என்ன இவ்வளவு நேரம் அமைதி ஆயிட்டாரு? அதாவது சித்தப்பா வந்து ரொம்ப நல்லவர் சார். தெரிஞ்சு. ஓகே, லைட் மேன் இன்னும் உன் கை தெரியுது, இப்பதான் ரொம்ப தெரியுது. என்னால போ. சித்தப்பா சாப்பிட்டுட்டு இருக்கோம்ப்பா, ஒரு நிமிஷம்ப்பா. யார் சித்தப்பா? சித்தப்பா இல்லையா, சட்டப்பா மாதிரி கேக்குது. சித்தப்பா சாப்பிட்டுட்டு இருக்காரு, அதான் அப்படி இருக்கு. ஓஹோ. அதாவது மெக்கு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமா வாழ்றவங்க. இங்க பாத்தீங்கன்னா சித்தப்பா இருப்பாங்க, அங்க பாத்தீங்கன்னா பெரியப்பா இருப்பாங்க. குடும்பம்னா குடும்பம்னா கேங்க. குடும்பமா இல்ல, மாணவியில் நினைச்சிட்டு போறேன், குடும்பம் பண்றோம். மாணவியில் நினைச்சிருவாங்களா? இருக்கப்ப ஆம்பளை மெக்கு ஏன் இப்படி பண்ற? வரவங்க அப்படியே வரீங்களே. அது நாங்க ஆமா, அவங்களாம் லியோ கூட பண்ணிக்கிறோம். அன்சிகா மொட்டோனி, மாயா குட்டி, எல்லாம் லியோ கூட வந்துதா? கேமரா இல்ல லியோ கூட வந்து சஞ்சய் எல்லாருமே லியோ கூட தான். ஷிஃப்ட் ஆமா, மாத்தி ஷிஃப்ட் மாத்தி இல்லையா ஒர்க் எல்லாம் பாக்குறாங்கன்னு சொன்னேன். மைக்ல என் கூட ஒர்க் பாக்குறாங்க. நான் சொல்றேன். ஐயா நீங்க சொல்லுங்க. எக்ஸ் ஓனர் இருக்கையா? புரியல, எனக்கு மெக்குக்கு ஓனர்லாம் இருக்காங்களா? யாரு? எக்ஸ் ஓனரா? ஐயா 20 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்கியா? போட்டோ எக்ஸா? சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. இத மொத்தத்தை யாரும் பார்க்க மாட்டாங்களே. சித்தப்பா பத்தி சரி வார்த்தை பேசு. கட் பண்ணி போடியா. கட் பண்றது எல்லாமே இப்ப நல்லா அவுட்டரா போதியா, ஐயா தர அளவுக்கு கண்டென்ட் அவுட் நீ ஒரு வெளிய போதியா, cameraman. கண்டென்ட்குள்ள வாங்க. நீ ஒரு கேமராமேனா? ஒரு கேமரா சென்ஸ் இருக்கா? இன்டர்வியூ போயிட்டு நல்ல வந்து இவங்களை பார்க்க மாட்டாங்கங்கிற எப்படி ஓடும்? அதான் நீயே இப்படி சொன்ன. ஓகே ஓகே, எல்லாரும் பாருங்கய்யா. அப்படியே அந்த லைக் பட்டனையும் எங்களுக்கு போட்டியா வந்து விஜய் சுத்துட்டு ஒரு சேனல் இருக்கு, அதுல ஒரு கேமராமேன் இருப்பாரு, அவரோட அசிஸ்டன்ட் போலவே. இல்லையா காப்பிரைட் வாங்க போறீங்களா? அவர்லாம் தருவார் சார். தான் கொடுப்பாரு. ஃபேக்டரி வச்சிருக்காரு. சரி ஓகே அவங்கள பத்தி பேசாதீங்க. இன்டர்வியூக்கு வாங்க, எங்கேயே போறீங்க? அதான் இந்த சித்தப்பா என் போர்டு நல்லா தெரியுதுல கேமரால. நான் மண்டே பண்ண போர்டு. ஐயோ நீ அங்கிட்டு போய் கேமரால மறைச்சிட்டு இருக்கியா? நீ ஃப்ரேம்க்குள்ள வந்துட்டு இருக்க கேப்டன் லியோ. ஐயா, நீங்க இந்த சித்தப்பாவை பத்தி நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். அதாவது இந்த சித்தப்பா பெரியப்பாலாம் ஒரு குடும்பமா வாழ்ந்தவங்க. இப்ப வேலை விஷயமா இந்த மெக்ல வேலை பாக்குறாங்க. சித்தப்பா வந்து ஹஸ்பண்ட்ல ஒரு வாரம் ஒய்ஃப்ல ஒரு வாரம் சார். இல்ல புரியல. குடும்பமா வாழ்வாங்க நீங்க, அதான் கேட்டேன். விஜய் மெகா, அடுத்த மேனேஜர் ஜேடி, அப்புறம் இப்ப இருக்கிற மேனேஜர் கேப்டன் லியோ, 3 பேர்ல நீங்க யாரு சிறந்த மேனேஜர்? அடுத்த மேனேஜரா? புரியல, அவர் போன மேனேஜர். அடுத்த மேனேஜர்ல இப்ப உள்ள மேனேஜர்னு இல்ல அவரு ஜேடி போன மேனேஜர். லியோ ஏரியா உன்னை கேக்குறப்ப நீ பேசியா தண்டம் நில்லு. அதாவது ஜேடி இருக்கும்போது மெக்கு மாதிரியே இல்ல. டெய்லியும் பார்ட்டி நடக்கும், நல்லா எல்லாரும் வருவாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க, போவாங்க. குண்டு பைபிள் எப்படி கோத்து இருக்குது. ஆனா இப்ப லியோ வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிருச்சு, யாருமே வர விட மாட்டேங்கிறாங்க. இவரும் இங்க மெக்ல இருக்க மாட்டேங்கிறாரு. அத சொல்லுங்க, மெக்ல இருந்தாதான் வருவாங்க. ஒரே வந்து இஎம்எஸ் சுத்திட்டு இருக்கு. அதோட நிப்பாட்டிடலாம். நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்க யாரு நல்லா வந்து பாக்கும்போது யார் யாருங்க 3 பேரு? விஜய் மெகா, சாந்த் துரைராஜ், கேப்டன் லியோ, 3 மேனேஜர். வாசா பாய் பத்தியா? அச்சச்சோ, ஐயா நடுவுல வாசா பாய் இருந்தாரு. விஜய் மெகாங்கிறது ஓனர், அவர் எனக்கு தெரியாது. ஓனர்லாம் மேனேஜரா தான் தெரியும். அவரு மேனேஜர் தான் இருக்கு. இது கவர்மெண்ட் கடலே. ஐயோ கேமரா தட்டிட்டேயா? பார்த்தது இல்லையா? எனக்கு வந்து ஜேடியை பத்தி தான் தெரியும். ஜேடியை பத்தி சொல்லுங்க 4 வார்த்தை. ஜேடியும் வந்து 12 மணி ஜேடி தான் தெரியுமா அவனுக்கு. விஜய் மெகா ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாசா பாய் ஃபேன்ஸ் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.
ஜேடி ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணாதீங்க, பண்ண மாட்டீங்க. தெரியுதுல. ஜேடி ஃபேன்ஸ் ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் தாம்சன் ஃபேன்ஸ் கமெண்ட் லியோ பண்ணுங்க. ஃபேன்ஸா இருந்தா எல்லாத்தையும் ஒரே டைத்துல பண்ணுங்க. ஆசாங்கிட்டே. அப்ப எவனுமே பண்ண மாட்டாங்க. ஓகே சார், தேங்க் யூ ஃபார் யுவர். லியோ ஃபேன்ஸா இருந்தா அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க. ஏய் நீ அப்ப எல்லாம் மட்டும் பேருடா. லியோ அதனாலதான் சொல்றேன். அதுக்கு தான் சொல்றோம். பண்ண மாட்டாங்க அப்போ. ஐயா ரொம்ப அவுட்ரா போதியா கண்டுட்டு இப்படி வருவாங்க. இதுக்கு ஐயா மேல இது வந்து ஏசிஆர்பி யூடியூப் சேனல்யா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உங்க மொபைல்ல வந்து யூடியூப் டவுன்லோட் பண்ணுங்க, பாருங்க, ஃபன் பண்றோம். இது வந்து நரிக்குட்ட உட்காந்துக்காக பெட்ல இருக்க சித்தப்பா என்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததா வந்து ஒரு முக்கியமான ஆளை வந்து சித்தப்பா சொல்லிட்டு யாரும் செத்து போன ஆளு. ரொம்ப தேங்க்யூ உங்களோட ரொம்ப நன்றி. அடுத்தது என்ன பேசுறாங்க இன்டர்வியூன்றீங்க? புயல் அதுதான் இமயம் மக்களின் நாயகன் என்று அழைக்கப்படும் பிரவீன் டேனியல உள்ள கூப்பிடுறோம். லைட் தூக்கி போட்டு வாயா லைட்மேன். தாத்தா வராரே. தாத்தாவா லைட்மேன் தூங்கிட்டாரு. அதனால வேற வழியே இல்லாம மனசே இல்லாம கேப்டன் லைட்மேன் இருக்காரு. லைட்மேன் வாங்க உள்ள வாங்க, லைட்டை தூக்கி போட்டு வாங்க. கமான் லைட்டை தீஸ்கே என்ட்ரி சாங்கயா. தாத்தா வராரே. போட்டுங்க தாண்டிக்க அவரை. சீத வீடியோன்னு போட்டிருக்கேன். சீதிஸ் வீடியோக்கு பதிலா சீத வீடியோன்னு போட்டிருக்காங்க. ஆஃப்டர் சி தி வீடியோ பார்த்த அப்புறம் கேப்டன் லியோ நாங்க அழைக்கிறோம். சீதிஸ் வீடியோ அப்படின்னு நான் போட்டுருக்கேன். வணக்கம் கேப்டன் லியோ, நல்லா இருக்கீங்களா? இவ்வளவு நேரம் அவனை இன்டர்வியூ பேசி தள்ளான், இப்போ மூடிக்கு நிக்கிறேன். யாரு? நல்லா இருக்கீங்களா கேப்டன் தான்? சரி ஓகே. நீங்க வந்து இப்போ மெக்கு ஐயா முத்தம் கொடுக்குறான். அவன் கிட்ட வந்துட்டான். புரியல உருட்டுற. சரி சார், நீங்க வந்து இப்போ மெக்கு மேனேஜரா? ஐயா இருங்க, கேமராக்குள்ள ஒருத்த கையை விட்டுக்கிட்டு இருக்கேன். கையை வெட்டிட்டு வர மிஸ்டர் ரதேஷ்குமார். அப்படி தள்ளி போனீங்கன்னா நல்லா இருக்கும். அவன் திரும்ப விட்டுக்கிட்டு இருக்கேன். ஐயா கையை வெட்ட போறேன். இல்லை கொஞ்சம் 10 அடி தள்ளி போய் போங்க. சரி மிஸ்டர் கேப்டன் லியோ, நம்ம பேக் டு கண்டென்ட் வருவோம். சரி இப்போ வந்து எப்ப கண்டென்ட்டுக்குள்ள போனீங்க? இப்போ வர ட்ரை பண்றோம் மக்களே. கண்டென்ட்டே ஃபன் பண்றதா. ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நிறைய எம்ப்ளாயிஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டா? கரெக்டா என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. சரி சார், உங்களுக்கு கீழே உங்களுக்கு மேல வாரம் வந்து ஒரு பெஸ்ட் எம்ப்ளாயிஸ் எனக்கு இல்ல கவர்மெண்ட் கீழ நடுவுல பார்க்கறாங்க. அதான் சென்டர் இல்லையா சித்தப்பாவும் சொன்னாரு. இது மெக்கானிக்கா கால் சென்டர்ல? ஐ மீன் அமிதாரி லெக் தெரியும்டா தர்க்கரி. இது அமிதாரா, அதெல்லாம் மாத்தி கொண்டு போறோம்ல. கூடாது. ஏய் அப்படி சொல்ல கால் பண்ணுவாங்கல இப்போ. அந்த கால் சென்டர் தான் நானும். சரி சார், இப்போ வந்து நீங்க அப்ப நீங்க கால் சென்டர்ல வர்க் பண்ணல. எல்லா டைம்ல விக்கிறதுக்கு ஒரு ஆள் கொடுத்திருக்கீங்க. நான் இல்லன்னு தான் சொன்னேன். ஓகே சார், இது எனக்கு ஒரு டவுட் மெக்கா மேனேஜர். அதாவது இப்போ வந்து நீங்க எல்லா டைம்ல ரிப்பேர் கிட் வைக்க பெரியப்பான யாரோ வேலைக்கு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது கொடுக்கறதுக்காக டோட்டலுக்கு ரெண்ட் கொடுக்கறதுக்காக சித்தப்பான்னு ஒருத்தர் வந்து வேலைக்கு வச்சிருக்கீங்க. உங்களோட கால் சென்டர் உங்களுக்கு வர கால்ஸை கரெக்டாக அட்டன் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வச்சிருக்கீங்களா? அதுக்கு தான் வந்து எம்ப்ளாயிஸ் வச்சிருக்கோம் சார். அப்போ வந்து யார் ஃபர்ஸ்ட் கால் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த காலுக்கு போயிடுவாங்க. ஆமாம், இதுக்கு தான் எங்களுக்கு வந்து ஒரு ரேடியோ நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது அந்த ரேடியோவில் அவங்க சொல்லிட்டு தான் சார் போவாங்க காலுக்கு போகணும். மாதிரி ஒருத்தவங்க கால் எடுத்துட்டாங்கன்னா சொல்லிட்டு அவங்க. ஆனால் அவங்க சொல்கிறது எனக்கு தான் தெரியாது, ஏன்னா நான் அந்த ரேடியோவில் இல்லை. நோட் பண்ணிக்கங்க, ஒரு மெக்கு மேனேஜர். அதாவது ஆர் சாட் எல்லாருக்கும் தெரியும் சொல்லுவாங்க. ஓ அப்படி சொல்றீங்களா? சரி சார், எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரியப்பா சித்தப்பா 2 பேர் வந்து உங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது இல்லாம உங்களோட காம்பவுண்ட் வேர்ஹவுஸ்ல மாமான்னு சொல்லிட்டு யாரும் வந்து வேலை பார்க்கறாங்க. அவரை பத்தி நீங்க தான் நினைக்கிறீங்க? அவர் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி இங்கே வந்து சாப்பாடு கூட சாப்பிடாம நிற்கிறாங்களோ அவங்க வந்து மலையில கூட நிற்பார் அவர்லாம். இவங்களுக்காச்சும் இந்த இடத்துல மலையில நனையாத மாதிரி எதாவது இருக்காங்களா? அது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் சரியான ஒரு காட்டு பகுதியில் நிற்கிறாரு. டியூட்டியை அவருக்கு டியூட்டி தான் முக்கியம். நான் எத்தனை வாட்டியும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், அவருக்கு டியூட்டி தான் முக்கியம் அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ்லாம் எனக்கு இப்போ யாரும் இல்லை. ஆனால் இவங்கள மாதிரி எம்ப்ளாயிஸ் தான் எனக்கு வேணும். சோ இந்த வீடியோ பார்த்திருக்க யாராச்சும் இந்த மாதிரி எப்படி சார் சிக்னல் கிடைக்குது? அந்த தர்க்கரி அடிச்சு வரதுக்கு கார்டுனா ரொம்ப ஐயா நான் ஒண்ணே கேட்டுக்கிறேன்.
ஒன்னே ஒண்ணு கேட்டாச்சியா வெளியே போய் கிரிஞ்சு பண்ணிட்டாருல கை தட்டுக்க. கை தட்டுங்க இருங்கயா பெரியப்பா தான் கத்துக்கிட்டேன். நிறைய இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துறியா வேணாயா? ஐயோ நீ காது கிட்ட வந்து கத்திட்டு இருக்கியா ரத்தீஷ்? அங்கிட்டு போயா. சரி தள்ளி போயிட்டியா ரத்தீஷ்? இல்ல சவுண்ட் கம்மி பண்ணி வந்து மழை பெய்யாம பண்ணி ஐயா ஐயா ஜேடி ஐயா அன்னைக்கு நான் உள்ள வந்து நின்னப்ப மழை கொட்டுச்சு. இரியா அவர் ஒண்ணு கேட்க வந்தாராயா? இரியா அவர் ஒண்ணு கேட்க வராரு. ஒண்ணுன்னு கேட்டு கிரிஞ்சு பண்ணியாத்துல மறுபடியும் என்னவா? ஜேடி அவர்களே நீங்க சொன்ன மாதிரி தான் என் ஜேடி அவர்களே. இதுக்கு முன்னால நான் வந்து விஜய் மிகா இருக்கார்ல அவர் கூடயும் வந்து இன்டர்வியூ போயிருக்காங்க. இந்த மாதிரி மழை பெய்யும் மோஸ்ட்ல அப்பவும் வந்து ஓட்டுக்கு வழியாக தண்ணி உள்ளே வந்துட்டு தான் இருந்துச்சு. இப்போவும் அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் அதை தான் கேட்குறீங்க. நீங்கள் அப்படியே கேட்டுருங்க. ரீகன்ஸ்ட்ரக்ட் வந்து பண்ணியிருக்கீங்க அதான் கேட்குறேன். அப்புறமே அதாவது இப்போ மறுபடியும் வெக்க இடிச்சுட்டு புதுசாக அதை கட்டியிருக்கீங்க கரெக்டாக? கவர்மெண்ட் வந்து புதுசாக கட்டிருக்காங்க இல்லையா? இப்போ வந்து உழுகுதுன்னா நீங்கள் போயிட்டு ஏதாவது கொத்தனார் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? அதுக்கு என்ன சொன்னையா? அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கெங்க ஒழுகுதோ அங்க போய் ஒரு பெரிய வாளியா வைங்க அப்படின்ட்டாங்கயா. இந்த தண்ணியை பிடிச்சி மரத்துக்கு ஊத்துங்க. வெளியே வந்து வெளியே பார்த்தீங்கன்னா கார்டன் வச்சிருக்காங்களா அந்த இடத்துல மரத்துக்கு ஊத்துங்க, மரம் வளரும், சேவ் ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்கயா. அதனாலதான் பில்டிங்கை வந்து கொத்தனார் இப்படி கட்டியிருக்காராம். மற்றபடி பில்டிங் ஓட்டலாம் இல்ல சார், ஓட்டலாம் இல்ல, ஓட்டம்லாம் நினைச்சிருக்காங்க சொல்லி சமாளிக்க சொல்லி கவர்மெண்ட் ஆபீசர் சொல்லிருக்காங்களா? ஐயா நீங்க எப்ப கவர்மெண்ட் ஆபீசர் மீட்டிங்க்கு வந்தீங்க? நீங்க எப்ப? சரி ஓகே ஓகே விடுங்க சொல்லிருக்காரான்னு கேக்குறோம். அப்ப சொல்லிருக்காங்க. அப்ப நம்ம போட்டு வேண்டியது அவர் என்ன சொன்னார்னா இந்த ஓட்டையை மறைக்க என்ன வேணா உருட்டுங்க அப்படின்னு ஜேடி மேனேஜர்ட்ட சொல்லியிருக்காரு. ஜேடி என்று சொன்னாரியா. இப்போது அம்பலமாக உண்மைகள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ சூப்பரா போயிடுச்சு. இதோட வந்து இந்த இன்டர்வியூ எண்ட் பண்ணிக்கலாம். சாரி சார் சொல்லுங்க. நரிக்கூட்டம் சேனல்ல இருந்து நான் உங்க இன்டர்வியூவர் ஜாந்துரைராஜ், கேமராமேன் குள்ளநரிகுடன், மெக்ல இன்னைக்கு சித்தப்பா, அப்புறம் மெக் எம்ப்ளாய்ஸ்ல பேர், அப்புறம் இஎம்எஸ்ல இருக்க சில பேரோட இன்னைக்கு வந்து இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். மேலும் பல இன்டர்வியூக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு வந்து உள்ள இருக்கிற பெரியப்பா வந்து நல்லா ஜாந்துரைராஜ் ஸ்போர்ட்டிவா பேசுறாரு. மாசி இல்ல அதை தடுத்து அதை வந்து தவிர்த்துருக்கலாம். அடுத்து வேற யாரும் இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. This video is sponsored by Mech and EMS. சொல்ல மாட்டேன், சொந்த காசு போட்டு தான் எடுத்திருக்கேன். This video is sponsored by Mech and EMS. நான் சொல்றேன் 10 பைசா தரல, நாங்க தான் அது காசு போட்டு எடுத்திருக்கோம். நாளைக்கு வந்து என்ன சார் இங்க நின்னு கையாட்றதுக்கு காசா? பை பை गाइस. எனக்கு பேசுறது வேற மாதிரி. சார் இந்த கேமரா ரேட் தெரியுமா? கேமரா ஆடிக்கு எடுத்து வந்தேனா? கேமரா ரேட் தெரியுமா? இல்ல சார் நீங்க டேக் கழட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு கேமரால இதே மாதிரி உங்க யாரா இன்டர்வியூ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. பாய். இதுதான் ரோலிங் கட் பண்ணலையா? என்னையா பேசி சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்றோம்? இல்ல கேமரா ரோலிங் கட் பண்ணல. கட் பண்ண மாட்டியாயா? கட் பண்ணவா வேணாமா? நான் உங்கள் லியோ. அடுத்த இன்டர்வியூல சூப்பரான இன்டர்வியூல வரட்டாமாமே டூர் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. கட் பண்ணிடுவோம். சரி அங்க யாருமே கையாடிட்டு இருக்கீங்க. சிறப்பாக நம்ம இன்டர்வியூ வந்து சிறப்பாக வந்து இன்டர்வியூ வந்து போயிடுச்சு. அதனால நாளைக்கு உள்ள இருக்க பெரியப்பாவுடன் உங்களை சந்திக்க வரும் முறை உங்களிடம் விடைபெறுகிறது இன்டர்வியூவர் ஜாந்துரைராஜ் வித் கேமராமேன் குள்ளநரி. இது நரி கூட்டம் சேனல். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு யாராவது இன்டர்வியூ பண்ணாலும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருங்க. அதே மாதிரி லைட் மேன் மிஸ்டர் பிரவீன் டேனியல் அண்ட் ரதீஷ் குமாருக்கு எங்களோட சின்சியரான தேங்க்ஸ். உங்க சேலரிலாம் கிடையாது, நன்றி ஒன்றே. அவ்வளவுதான் गाइस, சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜாம். நிதிங்க மேன் நான் சேலரி கொடுக்குறேன் உனக்கு எந்த ₹1 கொடுப்பான் பாரு. ₹1 கொடுப்பான் இல்ல ₹2 கொடுப்பான். இல்ல மிஞ்சி போனா ₹100 கொடுப்பான். நீ பண்ண கமெண்ட் இருக்குது வெச்சுக்கோ. இன்டர்வியூ எனக்கு காசு கொடுங்க. அசி வர்திடா. இவனுக்கு ₹1 நீ எவ்வளவு அதிகமா தரா? என்னயா ₹4 ஐயா நான் இன்டர்வியூ ஐயா இன்டர்வியூ வர்றதுக்கு காசு கொடுத்துட்டீங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண எனக்கு காசு இங்க பாருங்க. லஞ்ச கேக்குறாரு. ₹4 கொடுத்தீங்கன்னா ₹300 வந்துரும். கேமரா இன்னும் ஆஃப் பண்ணல பாத்துக்கோங்க. காசு கேக்குறாரு. இன்டர்வியூ எடுத்துறாங்க. ஆமாயா இன்டர்வியூல என் டைம் வேஸ்ட். இவ்வளவு நேரம் நான் எத்தனை கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணிருப்பேன் தெரியுமா? இல்ல ஒரு
கூட்டிங் குடியா. இருங்க நான் முடிச்சுக்கிறேன். அதுதான்யா நல்லா நாங்களும் பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1 மணி இதே நேரமா காமிச்சிருங்க. guys. ஒரு கஸ்டமர் கூட வரல. பாத்துக்கோங்க மெக்கோட நிலைமையை பாத்துக்கோங்க எல்லாரும். கேட்டா customer மெக்கு வந்து வேலையை செய்ய மாட்டான்றாங்க. எங்களுக்கு உண்மை என்னன்னா எங்களுக்கு வேலை இல்ல. இல்ல கேமரா ஆஃப் பண்ணியாச்சு. பாத்தீங்களா? கதறல அப்ப கேட்க விடல. ஐயோ ஏரியா ஒரு நிமிஷம் கழிச்சு உனக்கு நான் வந்து 100 ரூபா தரேன். ஒழுங்கா 100 ரூபாய் கூட. உனக்கு நான் வந்து எனக்கு கூல் ட்ரிங்க் குடுக்கயா? எனக்கு சார் எனக்கு 500. அப்ப எனக்கு பேமெண்ட் 500 ரூபாய். ஐயா எனக்கு 1000 ரூபாயா? ஐயா மிமிக்ரி எல்லாம் பண்ணிருக்கேன் உன் வீடியோக்காக. இன்னும் ரெக்கார்டிங் வாய்ஸ் ஓவர் பாத்துக்க காசு குடியா. இன்டர்வியூ பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. கேமரா ஆஃப் பண்ணு. கூல் ட்ரிங்க் குடுடா. உனக்கு கேக்க முடிக்காதடா கேஸ். கூல் ட்ரிங்க் இல்லடா என் கையில. போய் சாப்பிட்டு வா. லைட் மேன் ரவி டேனியல் வேணே. ஏய் குடுங்கடா. கூல் ட்ரிங்க் இல்ல வா சீக்கிரம். சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி போட்டுக்கறா. இத்துடன் கேமராமேன் முடிச்சுக்கிறேன். பை பை. நானும் எத்தனை வாட்டி சொன்னேன் அப்பலாம் ஆஃப் பண்ணல.